மக்களை ஏமாற்றும் திராவிட கட்சிகள் எல்லாமே அழிய வேண்டும். ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி எடுத்தது. அப்போ குவார்ட்டருக்கு 5 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அப்போ அந்த வீடியோவை யாரும் சரியாக பார்க்கல. தயவுசெய்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு நியாயம் கிடைக்கிறதே இல்லை. திராவிடன்னு கட்சி வச்சுருக்கானுங்களா, அவனுங்களுக்குள்ள செருப்பால் அடித்து விரட்டி விடுங்க. தயவுசெய்து அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வரணும், இல்லைனா புதுசாக வேறு யாருனாலும் முதலமைச்சராக வரட்டும். தயவுசெய்து பழைய அரசியல்வாதிகளெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. எவனுமே சரியில்லை. வர அரசாங்கத்தோடைய சரக்கு அடிச்சா போதையே ஏற மாட்டேக்கு. லைட்டாக தான் போதை ஏறுது. ஓட்டருக்கு 5 ரூபா வாங்குறான், ஆப்புக்கு 10 ரூபா வாங்குறான், புல்லுக்கு 20 ரூபா வாங்குறான், பீருக்கு 25 ரூபா வாங்குறான், உக்காளி தூட்டை வாங்குறான். போதை வர மாட்டேங்க, போதை ஏற மாட்டேங்குது, குவாட்டிலாம் வருது, கிறுக்கு பிடிக்குது. வர அரசாங்க சரக்கு ரொம்ப மோசமா இருக்குப்பா. என்ன பண்ண, சரக்கு காய்ச்ச விட மாட்டேங்காங்க. அவன்டையாச்சும் வாங்கி குடிச்சாலும் நல்ல பாதை ஏறும். பாருங்க, 150 ரூபாயா, ஆனால் 155 வாங்குறானுங்கோ. ரொம்ப நம்ம துட்டெல்லாம் கொள்ளையடிக்கிறான். அதாவது பாருங்க, ஓட்டருக்கு 5 ரூபா, ஆப்புக்கு 10 ரூபா, புல்லுக்கு 20 ரூபா, பீருக்கு 25 ரூபா. இந்த துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒயின் ஷாப்பில், அரசாங்கம் நடத்துகிற ஒயின் ஷாப்பில் எத்தனையோ லட்ச ரூபா வருது. ஆனால் அந்த லட்ச ரூபா கலெக்டருக்கு போதா, போலீஸ் அதிகாரிக்கு போதா, இல்லை நம்ம நாட்டை ஆள்ற மன்னனுக்கு போதா, இல்லை முதலமைச்சருக்கு போதா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்றா, என் வீடு அடிப்பாங்க. பைத்தியம் பிடிச்சிருப்பா ஒரு வேலை. இனிமேல் சரக்கு அடிக்கக்கூடாதுப்பா. அதுவும் பாருங்க, டியூப் லைட் சரக்கு அடிச்சு போல 3 கோட்டை அடிச்சுட்டு கொஞ்சமாக தான் போதை ஏறி இருக்கு. ஆனா நான் கேட்கறது தப்பு தாங்க. தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் வீங்க இந்த துட்டில் யாருக்கு போகுதுன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா நான் படிக்காதவன். ஆனால் இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்க. படித்தவன் நிறைய பேர் இருக்கான். என் ஜாதிக்காரன் எம்எல்ஏ எம்பின்னு இருக்கான், அவன் ஜாதிக்காரனும் எம்எல்ஏ எம்பின்னு இருக்கான், எல்லா பரதேசி ஜாதி எம்பி எம்எல்ஏ இருக்கானுங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட கேட்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கு வேதனையாக இருக்குது பாருங்க. ரொம்ப போதையாச்சு இந்த கிணத்து. ஏன்னா நானும் போய் கேட்க முடியாது, கேட்டிப்பாங்க. சில படிச்ச முட்டாள்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருந்தும் கேள்வி கேட்காம இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய அநியாயமும் கொடுமையும் நடக்குது. கேள்வி கேளுங்க முட்டாள்களை.